அல்லேலூயா. கர்த்தர் நல்லவர். ஆமென். அவருடைய பிறப்பை நம்ம எப்படி கொண்டாடணும்? சோகத்தோடு அல்ல. ஆமென் ஆமென். உற்சாகமாய். ஆமென். சாஸ்திரிகள் கேள்விப்பட்ட உடனே பிள்ளையை கண்டு சாஷ்டாங்கமாய் பணிந்து கொண்டார்கள். ஆமென். அங்கு மேய்ப்பர்கள் பிள்ளையும் தாயாகிய மரியாளை கண்டு பணிந்து கொண்டார்கள். ஆமென். அவருக்கு முன்பாய் பணிந்து குனிந்து முழங்கால் படியிட கடவோம் வாருங்கள். ஆமென். பிறப்பின் பண்டிகை கொண்டாடும்படி வந்து ஒவ்வொருவரையும் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே வாழ்த்துகிறோம். சில பாடலை பாடி கர்த்தரை மகிமைப்படுத்துவோம். பிறந்தார் பிறந்தார் வானவர் புவி மானிடர் புகழ் பாடிட பிறந்தார் என்ற பாடலை பாடி கர்த்தரை மகிமைப்படுத்துவோம். கர்த்தர் நாமம் உயர்த்தப்படுவதாக. அல்லேலூயா. பிறந்தார் பிறந்தார் வானவர் புவி மானிட புகழ் பாடிட பிறந்தார். வானவர் புவி மானிட புகழ் பாடிட பிறந்தார். நாட்டு தொழுவம் தெரிந்தெடுத்தார் மாதேவ தேவனே. பாட்டு தொழுவம் தெரிந்தெடுத்தார் மாதேவ தேவனே. மேன்மை வெறுத்தார் தாழ்மை தரித்தார் பாதியாகியாய் வளர்ந்தார். மேன்மை வெறுத்தார் தாழ்மை பாதியாகியாய் வளர்ந்தார். பிறந்தார் பிறந்தார் வானவர் புவி மானிட புகழ் பாடிட பிறந்தார். வானவர் புவி மானிட புகழ் பாடிட பிறந்தார். கந்தை துணியோ கர்த்தருக்கு கடும் ஏழ்மை கோலமதோ. விலையேறப்பட்ட உடை அலங்கரிப்பும் வீணாசையும் நமக்கே. விலையேறப்பட்ட உடை அலங்கரிப்பும் வீணாசையும் நமக்கே. வீணாசையும் நமக்கே. பிறந்தார் பிறந்தார் வானவர் புகழ் பாடிட பிறந்தார். பாவ உலக மானிடர் மேல் பாசம் அடைந்த பாசம் அடைந்தவரே. மனக்காரிருளை எம்மில் நீக்கிடுமை மாஜோதியாய் திகழ்ந்தார். மனக்காரிருளை எம்மில் நீக்கிடுமை மாஜோதியாய் திகழ்ந்தார். மாஜோதியாய் திகழ்ந்தார். பிறந்தார் பிறந்தார் வானவர் புவி மானிட புகழ் பாடிட பிறந்தார். வான புவி மானிட புகழ் பாடிட பிறந்தார். குருவை தொடரும் சீசர்களும் குரு போல மாறிடுவார். குருவை சீசர்களும் குரு போல மாறிடுவார். அவர் நாமம் தரித்தவர் யாவருமே அவர் பாதையில் நடப்போம். அவர் நாமம் தரித்தவர் யாவருமே அவர் பாதையில் நடப்போம். அவர் பாதையில் நடப்போம். பிறந்தார் வானவர் புவி மானிட புகழ் பாடிட பிறந்தார். வானவர் புவி மானிட புகழ் பாடிட பிறந்தார். இயேசு பிறந்தார் உள்ளமதில் இதை எங்கும் சாத்திடுவோம். இயேசு பிறந்தார். நல்ல கரந்தட்டி பாடுமா. சாத்திடுவோம். புசிப்பும் குடிப்பும் தேவராஜமல்ல
புசிப்பும் குடிப்பும் தேவராஜ்யம் அல்ல, பரநாவியில் மகிழ்வோ, பரநாவியில் மகிழ்வோ. இறந்தார் வானவர் புவி மாறிட புகழ் பாடிட இறந்தார். வானவர் புகழ் பாடிட இறந்தார். வானவர் புவி மாறிட புகழ் பாடிட இறந்தார். இயேசு பிறந்தார் உள்ளமதில் இதை எங்கும் சாற்றிடுவோ. இயேசு பிறந்தார் உள்ளமதில் இதை எங்கும் சாற்றிடுவோ. புசிப்பும் பரநாவியில் மகிழ்வோ. புசிப்பும் குடிப்பும் தேவ மகிழ்வோ, பரநாவியில் மகிழ்வோ. இறந்தார் வானவர் புவி மானிட புகழ் பாடிட இறந்தார். வானவர் புவி மானிட புகழ் பாடிட இறந்தார். வானவர் புவி மானிட புகழ் பாடிட இறந்தார். வானவர் புவி மானிட அல்லேலூயா. இயேசு எங்க பறக்கணும்? பெத்தலேல பறக்கணும். ஆமென். இயேசு எங்க பறக்கணும்? மாட்டு கொட்டகையில பறக்கணும். எங்க பறக்கணும்? சத்தம் வரமாட்டேங்க. எங்க பறக்கணும்? நம்முடைய உள்ளத்துல பறக்கணும். ஆமென். அல்லேலூயா. சத்தமா சொல்லுங்க. நீங்க பறந்த மாதிரி சொல்லுங்க. இயேசு உங்க உள்ளத்துல பறந்தா சத்தம் வரும். அல்லேலூயா. இயேசு எங்க பறக்கணும்? அவர் உள்ளத்துல பறந்துட்டா நமக்கு என்ன வராது தெரியுமா? அங்க அடுத்த சாரணம் சொல்றது அதுலயே புசிப்பும் குடிப்பும் ஆமே தேவ ராஜ்யம் அல்ல. ஆமே அவருடைய ஆவியில மகிழ்ந்ததான். அல்லேலூயா. மோசே தேவனோடு 40 நாள் இரவும் பகலிருந்த போது அவன் அப்பம் புசிக்கல, தண்ணி குடிக்க. ஏன் தெரியுமா? அந்த தேவ மகிமை அவனை மூடின போது அவனுக்கு பசி இல்லை, தாகம் இல்லை. அல்லேலூயா. இன்னைக்கு அநேக கிறிஸ்தவர்கள் கொண்டாடுற பண்டிகை என்ன சொல்லுங்க? ஆண்கள் கொண்டாடுற பண்டிகை என்ன? முடிஞ்ச உடனே ஒயின் ஷாப் போறது பண்டிகை இல்லை. அல்லேலூயா. ஆமா, மற்ற நாள் குவார்டர்னா இன்னைக்கு ஆஃப். அப்படி இல்லை. அது தேவன் உன் உள்ளத்துல பறக்கல. பெயரோட உன் அம்மா நல்ல பெயர் வச்சிருக்கலாம், அப்பா நல்ல பெயரை தேடி வைத்திருக்கலாம். இயேசு உன் உள்ளத்துல பிறந்திருப்பார் சொன்னா நீ தேவனுடைய ராஜ்யத்தை வெளிப்படுத்துகிறவனாய் மாறுவான். அல்லேலூயா. அதுதான் கிறிஸ்துமஸ்ங்க. கிறிஸ்துமஸ் என்னன்னா கிறிஸ்துவ உள்ளத்துல பிறந்திருக்கிறார் என்பதை காண்பிப்பதுதான் கிறிஸ்துமஸ். ஆமென். அல்லேலூயா. ஒருவேளை நீங்க இன்னைக்கு கேக்கு கொண்டா வெட்டுங்க, பிரியாணி செய்யுங்க, சாப்பிடுங்க, சந்தோஷம். ஆனால் எது மிகப்பெரிய சந்தோஷம்னா இயேசு உங்க உள்ளத்துல பிறந்திருக்கும். ஆமென். இந்த நாள் இங்க இருந்து போகும்போது இயேசு என் உள்ளத்துல பிறந்திருக்கிறாரா என்பதை அறிந்து அதை கன்ஃபார்ம் பண்ணிட்டு போங்க. இல்லாட்டா வருஷம் கிறிஸ்துமஸ் வரும், அடுத்த 8வது நாள் நியூ இயர் வரும், நம்ம வருஷம் பிரியாணி சாப்பிடுவோம், கேக்கு வெட்டுவோம், அதுவெல்லாம் கொண்டாட்டம். இயேசு இந்த வருஷத்துல உன் உள்ளத்துல பிறக்கணும். ஆமென். பக்கத்துல கை பிடிச்சு சொல்லுங்க, இயேசு என் உள்ளத்துல பிறக்கணும். அல்லேலூயா. இப்போ நம்ம இடத்தையே விட்டு கொடுக்க மாட்டேங்கோமே. கம்ஃபர்ட்டா ஃபேனுக்கு நேரு அடுத்த ஆள் வந்து இடிக்கும். பெத்தலையில் பிறந்தவரை போற்றி துதி மனமே, இன்னும் பெத்தலையில் பிறந்த போற்றி துதி மனமே. படியும் கொட்டிலே கோமகனும் தொட்டிலே ஆரீரோ ஆரீரோ ஆரிராரோ ஆராரோ ஆராரோ ஆரிராரோ. தூங்கு தூங்கு பாலானி, தூங்கு தூங்கு பாலானி. பெத்தலையில் பிறந்தவரை போற்றி துதி மனமே, பெத்தல் பிறந்தவரை போற்றி துதி மனமே. சர்வத்தையும் படைத்தாண்ட சர்வ வல்லவர், சர்வத்தையும் படைத்தாண்ட சர்வ வல்லவர். இங்கு தாழ்மையுள்ள தாய்மடியில் தலை சாய்க்கலானா,
பெத்தலையில் படுத்திருக்கிறார். குளிரும் பனியும் கொட்டிலே கோமகனோ தொட்டிலே ஆரியரோ ஆரியரோ ஆரிராரோ ஆராரோ ஆராரோ ஆரிராரோ. தூங்கு தூங்கு பாலானி, தூங்கு தூங்கு பாலானி. பெத்தலையில் பிறந்தவரை போற்றி துதி மனமே, இன்னும் பெத்தலையில் பிறந்த போற்றி துதி மனமே. முன்னம் அவர் சொன்னபடி முடிப்பதற்காக, முன்னம் அவர் முடிப்பதற்காக இங்கு மோட்சமிட்டு காட்சியுள்ள முன்னணையிலே, இங்கு மோட்சமிட்டு காட்சியுள்ள முன்னணையிலே. குளிர் பனியும் கொட்டிலே கோமகனும் தொட்டிலே ஆரியரோ ஆரியரோ ஆரிராரோ ஆராரோ ஆராரோ ஆரிராரோ. தூங்கு தூங்கு பாலானி, பெத்தலையில் பெத்தலையில் பிறந்தவரை போற்றி துதி மனமே. இந்தளவாய் அன்பு வைத்த எம்பெருமானை, இந்தளவாய் அன்பு வைத்த எம்பெருமானை நாம் எண்ணமுடன் போய் துதிக்க ஏகிடுவோமே, நாம் எண்ணமுடன் போய் துதிக்க ஏகிடுவோமே. குளிரும் பனியும் கொட்டிலே கோமகனும் தொட்டிலே ஆரிரோ ஆரியரோ ஆரிராரோ ஆராரோ ஆராரோ ஆரிராரோ. ஆலானி, பெத்தலையில் பிறந்தவரை போற்றி துதி மனமே, இன்னும் பெத்தலையில் போற்றி துதி மனமே. முன்னவர் சொன்னபடி முடிப்பதற்காக, முன்னவர் சொன்னபடி முடிப்பதற்காக இங்கு மோட்சமிட்டு தாட்சியுள்ள முன்னணையிலே, இங்கு மோட்சமிட்டு தாட்சியுள்ள முன்னணையிலே. குளிர் பனியும் கொட்டிலே கோமகனும் தொட்டிலே ஆரியரோ ஆரியரோ ஆரிராரோ. பாலானி, பெத்தலையில் பிறந்தவரை போற்றி துதி மனமே, இன்னும் பெத்தலையில் போற்றி துதி மனமே. சர்வத்தையும் படைத்தாண்ட சர்வ வல்லவர், இங்கு தாழ்மையுள்ள தாய்மடியில் கோமகனும் தொட்டிலே ஆரியரோ ஆரியரோ ஆரிராரோ ஆராரோ ஆராரோ ஆரிரா. பெத்தலையில் பிறந்தவர் போற்றி துதி மனமே, இன்னும் பெத்தலையில் பிறந்தவர் போற்றி துதி மனமே. முன்னம் அவர் சொன்னபடி முடிப்பதற்காக, முன்னம் அவர் சொன்னபடி முடிப்பதற்காக இங்கு மோட்சமிட்டு தாட்சியுள்ள முன்னணையிலே, இங்கு மோட்சமிட்டு தாட்சியுள்ள முன்னணையிலே. குளிர் பனியும் கொட்டிலே கோமகனும் தொட்டிலே ஆரியரோ ஆரியரோ ஆரிராரோ ஆராரோ ஆரிராரோ. தூங்கு தூங்கு பாலானி, தூங்கு தூங்கு பாலானி. பெத்தலையில் பிறந்தவரை போற்றி துதி மனமே, இன்னும் பெத்தலையில் துதி மனமே. அல்லேலூயா, ஆமென். முன்னவர் சொன்னபடி ஏற்கனவே ஏசாயா தீர்க்கதரிசினால் அநேக முற்பிதாக்களால் சொல்லப்பட்ட தீர்க்க தரிசனம் நிறைவேறும்படியா இயேசு இந்த பூமிக்கு இறங்கி வந்தார். ஆமென், அல்லேலூயா. அவர் நம்முடைய பாவத்தை சுமந்து தீர்க்கிறவராய் இந்த பூமிக்கு இறங்கி வந்த பின்னால்தான் அவர் பிறப்பை நம்ம சந்தோஷமா கொண்டார். ஆமென். அவர் பிறந்து மரித்து உயிர்த்தெழுந்தனால தான் இன்னைக்கு நீங்கள் நானும் ரட்சிக்கப்பட்டவருடைய பிள்ளையா இருக்கு. அல்லேலூயா. சாமோடு இணைந்து சில பாடலை பாடி கர்த்தரை ஆராதிப்போம். ஹல்லேலூயா. கர்த்தர் நல்லவர். ஆமென். அவர் கிருபை என்றும் உள்ளது. ஹல்லேலூயா. கர்த்தர் நல்லவர். ஆமென். அவர் கிருபை என்றும் உள்ளது. ஹல்லேலூயா. கர்த்தர் நல்லவர். ஆமென்.
அவர் கிருபை என்றும் உள்ளது. ஹalleluya, ஹalleluya, ஹalleluya. ஆமென். ஆமென். எல்லோருக்கும் கிறிஸ்துமஸ் நல்வாழ்த்துக்கள். ஆமென். இந்த ஆராதனைக்கு வந்திருக்கிற உங்கள் யாவரையும் ஆண்டவராகிய இயேசுவின் நாமத்தினாலே நான் அன்போடு கூட வாழ்த்தி வரவேற்கிறேன். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து தாமே உங்களை ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பாராக. ஆமென். இந்த நாளிலே கர்த்தரை துதித்து அவருடைய நாமத்தை உயர்த்துவோம். ஆமென். சேர்ந்து ஒரு பாடலை பாடுவோம். ஆமென். உமது முகம் நோக்கி பார்த்தவர்கள் வெட்கப்பட்டு போவதில்லை. ஹalleluya. ஆண்டவருடைய முகத்தை நோக்கி பார்த்தோம் அப்படின்னா நம்முடைய வாழ்க்கையில வெட்கம் என்பது நமக்கு வராது. ஹalleluya, ஹalleluya. ஆமென். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? ஆமென் சொல்றீங்க? ஆமென். 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 அவரை நோக்கி பார்த்த முகங்கள் என்ன பண்ணிச்சான் சொல்லுங்க? வெட்கப்பட்டு பிரகாசம் அடைந்தது. ஹalleluya, ஆமென். நான் இது வரும்போது இந்த பாட்டை யோசிச்சுட்டு வந்தேன். ஆண்டவரே, நீங்க பிறந்தீங்க, உங்களுடைய முகத்தை பார்ப்பதற்காக தான் சாஸ்திரிகள் ஓடி வந்தாங்க. ஆமென். பார்த்த ஒவ்வொருவருக்கும் உங்க முகத்தை பார்க்கும்போது ஒரு வெளிச்சம், ஆமென், ஒரு சந்தோஷம். ஆமென். இந்த நாள்ல விடப்பா உங்க ஆலயத்துல உங்க முகத்தை நோக்கி பார்க்கிற தேடுகிற யாவருக்கும் ஒரு வெளிச்சம் உண்டாகணும், ஒரு சந்தோஷம் உண்டாகணும், ஒரு சமாதானம் உண்டாகணும். ஆமென். சேர்ந்து நல்ல கரங்களை தட்டி பாட போகிறோம். ஆமென், ஆமென். உமது முகம் நோக்கி பார்த்தவர்கள் வெட்கப்பட்டு போவதில்லை. உமது திருநாமம் அறிந்தவர்கள் கைவிடப்படுவதில்லை. நல்ல கரங்களை தட்டி. உமது முகம் நோக்கி பார்த்தவர்கள் வெட்கப்பட்டு போவதில்லை. உமது திருநாமம் அறிந்தவர்கள் கைவிடப்படுவதில்லை. திரும்ப கூட. உமது முகம் நோக்கி பார்த்தவர்கள் வெட்கப்பட்டு போவதில்லை. உமது திருநாமம் அறிந்தவர்கள் கைவிடப்படுவதில்லை. நம்பினோரை உம்மை தேடி வந்தோரை வெறுப்பதில்லை. நம்பினோரை நீ மறுப்பதில்லை. உம்மை தேடி வந்தோரை வெறுப்பதில்லை. உமது முகம் நோக்கி பார்த்தவர்கள் வெட்கப்பட்டு போவதில்லை. உமது திருநாமம் அறிந்தவர்கள் கைவிடப்படுவதில்லை. உடைந்த பாத்திரம் அப்பா என்று நீ எவரையும் தள்ளுவதில்லை அப்பா. ஆமென். ஒன்றுக்கும் உதவாதோர் என்று ஒருவரையும் சொல்லாத ஒரு தேவன். உடைந்த பாத்திரம் என்று நீ எவரையும் தள்ளுவதில்லை. உடைந்த பாத்திரம் என்று நீ எவரையும் தள்ளுவதில்லை. ஒன்றுக்கும் உதவாதோ என்று நீ எவரையும் சொல்லுவதில்லை. ஒன்றுக்கும் உதவாதோ என்று நீ எவரையும் சொல்லுவதில்லை. இயேசு மகராஜா எங்கள் நேசா, இரக்கத்தின் சிகரம் நீரே. இயேசு மகராஜா எங்கள் நேசா, இரக்கத்தின் சிகரம் நீரே. உமது முகம் நோக்கி பார்த்தவர்கள் வெட்கப்பட்டு போவதில்லை. உமது திருநாமம் அறிந்தவர்கள் கைவிடப்படுவதில்லை. உமது முகம் நோக்கி பார்த்தவர்கள் வெட்கப்பட்டு போவதில்லை. உமது திருநாமம் அறிந்தவர்கள் கைவிடப்படுவதில்லை.
தள்ளுவதில்லை. உடைந்த பாத்திரம் என்று நீ எவரையும் தள்ளுவதில்லை. ஒன்றுக்கும் உதவாதோர் என்று நீ எவரையும் சொல்லுவதில்லை. ஒன்றுக்கும் உதவாதோர் என்று நீ எவரையும். இயேசு மகராஜா எங்கேசா, இயேசு மகராஜா. ஸ்பீக்கரோட இந்த பின்னை கழட்டி மாட்டுங்க, ஆஃப் பண்ணி பின்னை கழட்டி மாட்டுங்க. ஹல்லேலூயா, ஆமென். இந்த வார்த்தை எவ்வளோ அருமையான வார்த்தை பாருங்க. உடைந்த பாத்திரம் என்று, ஆமென், நீ எவரையும் தள்ளுவதில்லை. ஆமென். அநேக நேரத்தில் தேவ ஜனமாகிய நாம கூட உடைந்து போறோம், அப்படிதானே? சூழ்நிலை நமக்கு விரோதமா மாறும்போது ஒரு உடைந்த பாத்திரத்தை போல நம்ம மாறிடுறோம். நம்ம நினைக்கிறோம் ஒரு உடைஞ்சு போன பாத்திரத்தை நம்ம யூஸ் பண்ண முடியுமா? கொஞ்சம் யோசிங்களேன். ஒரு பாத்திரம் இருக்கு, அது உடஞ்சி போச்சுன்னா நம்ம யூஸ் பண்ணுவோமா? தூக்கி என்ன பண்ணுவோம்? கடாசிடுவோம், அவ்வளோதான். ஆமென். யூஸ்லெஸ்ஸாக தூக்கி போட்டுருவோம், இல்லை எங்கேயாவது ஒரு மூலையில் கிடக்கும், அது எதுக்குமே உதவாதுன்னு சொல்லி தூக்கி போட்டுருவோம். ஆனால் ஆண்டவர் சொல்றாரு, நீ உடைந்த பாத்திரம் தான். ஆமென். இந்த காலை வேளை தேவனுடைய சமூகத்தில் வந்திருக்கிற தேவ ஜனமே, நீ உடைந்த பாத்திரத்தை போல உன் சூழ்நிலை இருக்கலாம், உன்னோட வாழ்க்கை இருக்கலாம், அவ்வளோதான் போதும் நினைச்சிருக்கலாம். ஆனால் ஆண்டவர் சொல்றாரு, அந்த உடைஞ்சு போய் இருக்கிற நிலைமையில் இருக்கிற உன்னுடைய பாத்திரம் நீதான். உன்னை உயர்த்த, ஆமென், உன்னை ஒட்ட வைத்து அழகு பார்க்க, உன்னை பயன்படுத்தி, ஆமென், உன்னை மேன்மைப்படுத்த அவரால் மாத்திரம்தான் முடியும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நீங்க உலகத்துல நமக்கு பணம் இருந்தால் தான் நமக்கு மதிப்பு, தெரியுமா? பணம் காசு இருந்தால் நம்ம மதிப்பாங்க. ஆமென், ஆமாவா இல்லையா? ப்ராக்டிக்கலாக எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணதுனால. ஆமென். ஆனால் ஆண்டவர் நம்மளை ஒரு நாளும் நமக்கு ஒரு எண்ணம் கொடுக்குறோம். ஆண்டவர் நமக்கு எவ்வளோ உண்மையாக இருக்கிறோம். ஆமென். அதை எதையுமே நம்மளை பார்த்து அவர் ஆசீர்வதிக்கிறது இல்லைங்க. ஆமென். அவருடைய சமூகத்தில் வந்து அவர் அப்பான்னு நோக்கி கூப்பிட்டு நம்ம மனம் திரும்பும் பொழுது, ஆண்டவரே என்னை நேசிக்க இந்த உலகத்தில் ஒருத்தர் இருக்கிறாருன்னா அது நீங்க தான்ப்பா, உங்களை தவிர வேற யாரும் இல்லை ஆண்டவரே. ஆண்டவரே அநேக நேரங்கள் நான் உடைந்து போயிருக்கிறேன்ப்பா, என் சூழ்நிலையில் அறிந்திருக்கிற தேவன் நீங்க தான். ஆண்டவரே இந்த காலை வேளை கூடப்பா உங்க பிறப்பின் நற்செய்தியை சொல்லுகிற இந்த நாளிலே கூட ஆண்டவரே உடைய ஆலயத்துக்கு வந்து இருக்கிற உடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையில உடைந்த நிலைமை இருக்குமானால் இந்த நாள் உண்மை நோக்கி பார்க்க போகிறாங்கப்பா. ஆண்டவரே ஒரு வெளிச்சத்தை உண்டாக்குங்கப்பா, ஒரு சந்தோஷம் சமாதானம் உண்டாகட்டப்பா. ஹல்லேலூயா. அப்படியே இருக்கிற இடங்களை எழுப்பி நிற்க போகிறோம். இந்த பாடலை பாடி கர்த்தரை அப்படியே துதிக்க போகிறோம், ஆராதிக்க போகிறோம். ஹல்லேலூயா. வாலியம் வந்துச்சால வரலையா? வந்துச்சு. ஹல்லேலூயா. நல்ல கரங்களை தட்டி சேர்ந்து பாட போகிறோம். எத்தனை பேருக்கு ஆண்டோட முகத்தை தரிசிக்கணும்னு ஆசை? ஹல்லேலூயா. எனக்கு ஆசை இருக்கு, அப்பாவோட முகத்தை நான் தரிசிக்கணும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆமென். நல்ல கரங்களை தட்டி. ஆமென். நீங்க எந்த மாதிரி சூழ்நிலையில இருந்து வந்திருந்தாலும் சரி, ஆண்டோடைய வழிபடுத்த சொல்றேன், உங்கள் துக்கம் சந்தோஷமாய் மாறும். ஆமென். ஏன்னா உலகத்தினுடைய துக்கத்தையே சந்தோஷமா மாற்றுகிற நாளா இது இருக்குது. ஹல்லேலூயா. உமது முகம் நோக்கி பார்த்தவர்கள் வெட்கப்பட்டு போவதில்லை, உமது திருநாமம் அறிந்தவர்கள் கைவிடப்படுவதில்லை. உமது முகம் நோக்கி பார்த்தவர்